ஹலோ குட்டீஸ், ஒரு குட்டி ஸ்டோரி கேட்குறீங்களா? அணிலும் பழமரத்தின் நட்பும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு குட்டி அணில் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த அணில் பேர் சிந்து. சிந்து எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பா. சிந்துவுக்கு அதே காட்டில் ஒரு மர நண்பனும் இருந்தான். அந்த மரம் அளவில் பெரியதாகவும் ஒரு வயதான மரமாகவும் இருந்துச்சு. இந்த வயதான மரம் பேர் மரத்தா. மரத்தா தான் சிந்துவுக்கு ரொம்பவே நெருங்கின நண்பன். சிந்துவுக்கு நிழல் தரதோடு மட்டும் இல்லாமல் காய்கள் பழங்கள்னு சிந்துவுக்கு தேவையான எல்லாத்தையுமே இந்த மர நண்பன் கொடுத்தான். மர நண்பன் மரத்தாவும் சிந்துவும் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக விளையாடுவாங்க. ஒரு நாள் காட்டில் திடீர்னு அடர்ந்த காற்று புயல் வீச ஆரம்பிச்சுது. மர நண்பன் மரத்தா சாய்ந்து விழ ஆரம்பித்தான். அணில் சிந்துவுக்கோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சிந்து உடனே யோசிச்சா. அவளுடைய மற்ற நண்பர்களை உதவிக்கு அழைக்கலான்னு நினச்சா. அதனால ஓடி போய் அவளுடைய மற்ற நண்பர்கள்கிட்ட விஷயத்த சொன்னா. இந்த மாதிரி மரத்தா காற்றடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாய ஆரம்பிக்குது, அவனை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னான். சிந்துவோட மற்ற நண்பர்களான யானை, குரங்கு, பன்றின்னு சொல்லிட்டு எல்லா நண்பர்களும் சேர்ந்து சிந்துவுக்கு உதவி பண்ண ஓடினாங்க. சிந்துவும் அவளுடைய மற்ற நண்பர்களும் சேர்ந்து மரத்தாவை நிமிர்ந்து நிறுத்த முயற்சிக்கிறாங்க. யானை அதால் முயன்ற வரை பலத்தை போட்டு மரத்தாவை நிமிர செய்ய ஆரம்பிக்கிறா. ஒரு வழியாக மரத்தா சாய்ந்திடாமல் நின்றுட்டா. எல்லா நண்பர்களும் சேர்ந்து மரத்தாவை விழாமல் காப்பாற்றிட்டாங்க. மழை நின்னதுமே மரத்தா ஒரு சின்ன புன்முறுவலோடு சொன்னா, நான் என் வாழ்நாள் முழுக்க உங்களுடைய நட்பை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு மரத்தா மற்ற நண்பர்கள்கிட்ட சொன்னா. கதையின் நற்செய்தி: உண்மையான நட்பு யாரையும் காப்பாற்றக்கூடும்.